ஹாய். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கோழியோட கொட்டாய்கள் எப்படி அமைச்சிருக்குங்கிறத நான் காமிக்க போகிறேன் உங்களுக்கு இந்த பண்ணையில். இப்போ பாருங்கள், இந்த கோழியோட கொட்டாயோடைய அளவு வந்து 10க்கு 20 அடி, 10 அடி அகலம், 20 அடி நீளம். இது நான் கீழே வந்து உள்ளர வந்து ஒரு கூண்டு அமைப்பில் ஒரு அரைக்கு அரை வலையில் ஒரு ஸ்கொயர் பைப்பு வச்சு நான் ஒரு கூண்டு ரெடி பண்ணி உள்ளர வச்சுட்டேன். மேலே வந்து உங்களுக்கு கூரை கொட்டாய் ரெடி பண்ணிட்டேன். ஏன்னா கூரை கொட்டாய் தான் வந்து உங்களுக்கு வெயில் காலத்துலேயும் கோழிகளுக்கு கூழ்மையாக இருக்கக்கூடிய நல்லாவும் இருக்கும், அதுக்கு கோழிகளுக்கு நல்லாவும் இருக்கும். இப்போ வாங்க கோழி கொட்டாய் உள்ளர போய் என்னென்ன அமைப்புகள்லாம் எப்படி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்க பார்ப்போம். உள்ளர திறந்து போவோம். லைட் ஸ்டார்ட். வாங்க, கொஞ்சம் இருட்டாக இருக்குல்ல, நம்ம ஒரு லைட்டு செட் பண்ணி வச்சுருக்குறோம் இங்கே எல்லாமே. வாங்க பார்ப்போம். இதெல்லாம் இந்த ஒரு கூண்டு வந்த உடனே ஒரு கூண்டு உள்ளர இருக்கும். இந்த கூண்டு வந்து நான் எதுக்காக வச்சுருக்கிறேன்னா, குஞ்சுகள், அதாவது நாட்டுக்கோழியோட அடை வச்சுருக்கிறேன்ல, அதாவது நான் என்ன பண்ணுவேன்னா, அங்கே உள்ள சண்டைக்கோழி குஞ்சுகள்லாம் இந்த முட்டையை எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து குஞ்சில் நான் கோழிக்கு அடை வைப்பேன். அந்த அடை வச்ச கோழிகளுடைய இந்த இதை என்ன பண்ணுவேன், அது குஞ்சு பொரிச்சதுக்கப்புறமா இதிலையே குஞ்சுக்கு தீனியெல்லாம் வச்சு பாருங்க. இது அடை வச்சிருக்கிறேன். இந்த கோழியெல்லாம் இதெல்லாம் அடை வச்ச கோழி. இதை நான் இங்கே வச்சுட்டு இது குஞ்சு பொரிச்சதுக்கப்புறம் இதுலேயே நான் தீனியை வச்சு இதுலேயே நான் இது பண்ணிவிடுவேன். அடுத்த கூண்டு வந்து இது நான் உங்களுக்கு சின்ன குஞ்சுகள்லாம் நான் இங்குப்பட்டரில் பொரிச்சிருந்ததில் குஞ்சு, அந்த குஞ்சு 45 குஞ்சு சொல்லியிருந்தேன்ல, அந்த 45 குஞ்சு தான் இதில் வந்து ஒரு 20 குஞ்சு மாதிரி இருக்கும். இதில் மீதி நாட்டு குஞ்சுகள்லாம் சாவலாக பார்த்து நான் விற்றுட்டேன். சாவல்லாம் நாட்டு சாவலாக விற்றுட்டேன். இது எல்லாமே உள்ளே இருக்கிறது எல்லாமே சண்டைக்கோழி குஞ்சுகளும் நாட்டுக்கோழி குஞ்சுன்னு சொல்லப்போனால் ஒரு 4-5 குஞ்சுகள் தான் இதில் இருக்கும். ஆமாம் பாருங்கள், நாட்டுக்கோழி குஞ்சுன்னா ஒரு 4-5 தான் இருக்கும். மற்றது எல்லாமே சண்டைக்கோழி குஞ்சுகள் தான். இதெல்லாம் வெள்ளை கலரில் வந்து பொட்டை, இது வந்து நாட்டு பொட்டை. இதெல்லாம் சண்டைக்கோழி குஞ்சுகள் எல்லாமே. பார்த்தாலே தெரியும், உயரத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். சண்டையை பாருங்கள், இப்போயே சண்டையை போடுது பாருங்கள். இப்போயே எல்லா வேலையும் பண்ணும். நான் லைட்டை ஆஃப் பண்ணிவிடுவேன். லைட்டை ஆஃப் பண்ணிட்டேன்னா இந்த இதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் பிரச்சனை. அங்கே பாருங்கள், அடிச்சுக்குது பாருங்கள். ஏய் இந்தா, சரி ஓகே. இந்த சண்டையை முதல்ல தீர்த்து வச்சுட்டு வரேன். இது 2 பொட்டையும் அடிச்சிக்குது. இது ஏன் இந்த பொட்டை அடிச்சிக்கிறதுக்கு காரணம் வந்து என்னன்னாக்கா, வந்து அங்கேருந்து கொண்டு வந்து இங்கே விட்டுருக்கிறதுனால இது ஏன் இடம் உன் இடம்னு 2 சண்டை போட்டுக்குது. 2மே பொட்டை, சண்டை பொட்டை தான், அதனால் சண்டை போட்டுக்குது. அப்புறம் இது உள்ளர நீங்கள் வந்துட்டோடனே என்ன பண்ணோம், அந்த கோழிகளுக்காக மேலே உட்கார்றதுக்காக அதுக்கு ஒரு பரமேல் மாதிரி அமைச்சு கொடுத்துட்டேன். ஏன்னா நம்ம போனதுக்கப்புறம் இது எல்லாமே கோழிகள் எல்லாம் தனியாக இருக்கும். அந்த சிம்பா காவ காக்கிறதுனால நமக்கு வெளியில் இருக்கிறதுனால உள்ளர நமக்கு எந்த விதமான பூச்சி பட்டு வந்துட்டாலும், தப்போது நான் வந்து கூண்டு அமைப்புகள்லாம் முதல்ல காமிக்கிறேன் பாருங்கள். அந்த கூண்டு அமைப்பை காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் கூண்டு அமைச்சிருக்கிறேன். உள்ளர வந்து மேலே கொட்டாயம் இருந்தாலும் வெளியில் பார்க்குறதுக்கு கொட்டாயம் மாதிரி தெரியும். ஆனால் உள்ளர வந்து அரைக்கரையில் வந்து ஸ்கொயர் கம்பி போட்டு நான் ஒரு கூண்டு மாதிரி ரெடி பண்ணிட்டேன். 10க்கு 20 ரெடி பண்ணிட்டேன். மேலே வந்து பச்சை வலை போட்டேன். மேலே ஒரு ஃப்ரேம் மாதிரி போட்டு மேலே பச்சை வலையை ரெடி பண்ணி வச்சுட்டேன். இது சுற்றிலும் வந்து அரைக்கரை வலை போட்டு ஸ்கொயர் கம்பியில் நான் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. பார்த்துங்க, கவர் பண்ணியாச்சு. கோழிகள் வந்து கீழே வந்து இருக்காமல் இரவு நேரங்களில் வந்து பரமேல் மாதிரி ஒரு கம்பெல்லாம் கட்டி அமைச்சு வச்சுருக்கிறேன் பாருங்கள். மேலே இரவு நேரத்தில் ஃபுல்லாகவே எல்லா கோழியும் மேலே தான் ஏறி நிற்கும். குடுக்கு கோழிகள் மட்டும் கீழே படுத்து கிடக்கும். அது மட்டும், மற்ற கோழிகள் எல்லாமே வாங்கோழி, கிண்ணி கோழிகள் எல்லாமே, சண்டை கோழிகள் எல்லாமே என்ன பண்ணால் மேலே ஏறி அது வந்து உட்காந்துக்கும். பார்த்துக்குங்க, இதாக இருக்குது பாருங்கள், சாவெல்லாம் இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இது 2ம் சண்டை பொட்டை. இது என்னன்னாக்கா, அங்கே உள்ள பொட்டையை கொண்டு வந்து இங்கே விட்டுட்டேன் பண்ணையில். அது விட்டதுக்கு என்னென்னா, இது ஏன் இடம், அது உன் இடம்னு அடிச்சுக்கிறாங்க 2 பேருமே. ஏய் சும்மாரி போங்க வந்து போங்க வந்து போ ஓடு.
இது எல்லாமே நம்ம வாங்கோலி கிண்ணி கோழி எல்லாமே இதில் இருக்கும். இந்த பாருங்கள் 1 2 3 4 5 கம்பு கட்டி வச்சுருக்கிறேன். இந்த கம்பு எல்லாமே வந்து ரோப்பு மூலியமாக கட்டி வச்சுருக்கிறதுனால கம்பு நல்லா அழுத்தமாகவும் இருக்கும். இந்த பாருங்கள் கீழேருந்து உயரத்துலேருந்து கட்டி அப்படி வச்சுருக்கேன். இதை பாருங்கள். அப்புறம் சில நண்பர்கள் வந்து என்னன்னாக்கா வாட்ஸ்அப்பில் சில நண்பர்கள் வந்து இதிலேயே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, எனக்கு சண்டைக்கோழி எல்லாம் காமிங்க, சண்டைக்கோழியை பற்றி ஒரு வீடியோ போடுங்கண்ணே, போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் ஒரு பெல் பட்டன் அமைக்கிறேங்க. அடுத்த வீடியோ நான் என்ன போடணுங்கிறது கொஞ்சம் கமெண்டில் போட்டிங்கன்னா நானும் அடுத்த கண்டென்ட் ரெடி பண்ணி நான் உங்களுக்கு வீடியோவாக போடுவேன். மீண்டும் அடுத்த வீட்டில் சந்திப்போம்.